வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாதவரம் தொகுதி சார்பாக உற்சாகமான பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடக்கவுள்ள 17வது சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று தமிழக மக்களை நேரில் சந்திக்கும் தேர்தல் பிரச்சார பயணத்தின் தொடர்ச்சியாக சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 180வது தொகுதியாக கும்மிடிப்பூண்டியில் இன்று மாலை பிரச்சாரம் செய்தார். அதற்காக மாதவரம் மற்றும் பொன்னேரி தொகுதிகளின் செங்குன்றம் எல்லை வழியாக கும்மிடிப்பூண்டிக்கு காரில் சென்றார். அவருக்கு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் வி மூர்த்தி தலைமையில் மாதவரம் ரவுண்டானா மேம்பாலம், புழல் அம்பேத்கர் சிலை சந்திப்பு, சோழவரம் அருகே நல்லூர் சுங்கச்சாவடி ஆகிய பகுதிகளில் செண்டை மேளம் ஒலிக்க உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மாதவரம் கிழக்கு பகுதி செயலாளர் எம் கண்ணதாசன், கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எம் தமிழரசன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பூங்கொத்து வரவேற்பு அளித்தனர். அதேபோல் புழல் ஒன்றிய அதிமுக செயலாளர் ஆர் சுப்பிரமணியம் பூங்கொத்து வரவேற்பு அளித்தார். அவருடன் வடகரை கோட்டீஸ்வரன், விளாங்கடுப்பாக்கம் வெங்கடேசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் இந்த வரவேற்பு நிகழ்வில் செங்குன்றம் நகர அதிமுகவினர் டி ரமேஷ், உமாபதி, கோபால், மோகன், பவானி சங்கர் உள்ளிட்டோரும், சோழவரம் ஒன்றிய அதிமுகவை சேர்ந்த பாடியநல்லூர் மனோகரன், SNG சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் புரட்சி தமிழர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய தொகுதி வாரியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற குரலிலே இன்று 180வது தொகுதியாக இங்கே கும்மிடிப்பூண்டிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இங்கு அனைத்து பகுதிகளிலுமே மக்கள் ஆர்ப்பரித்து விசுவாசத்தோடு அவர் வர வேண்டும், முதலமைச்சராக வர வேண்டும், இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, கொள்கையின் அடிப்படையிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு தொகுதியாக வரவேற்று அங்கே அந்த தொகுதி மக்களே சேர்ந்து நீங்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று மாதவரம் தொகுதியின் சார்பாக இங்கே மாதவரம் ரவுண்டானா அருகிலே ஒரு வரவேற்பும், அதே போன்று அந்த புழலிலே காவாங்கரை அருகிலே ஒரு வரவேற்பும், அதே போன்று பாடியநல்லூரிலே ஒரு வரவேற்பும் இங்கே சிறப்பாக அழகாக கொடுத்திருக்கின்றோம். இன்று ஆட்சி மாற்றம் மக்களுக்கு தேவை. அந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது ஆட்சியவையும் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர்